பேரன் 12 படிச்சுட்டு இருந்தான், பாஸ் ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஜெபம் பண்ண. அவனை நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆக வச்சு காலேஜ் படிக்க போகணும். இப்போ காலேஜ் படிக்க போகிறான். சொத்துறோம். அதே போல் என் நகையெல்லாம் பேங்கில் இருந்தது, எஸ்ஸப்பாட்ட ஜெபம் பண்ணேன். அதுபோல் கட்டர் எனக்கு மீட்டு தந்தாங்க நகையெல்லாம். எனக்கு கடந்த வாரத்தில் இடது பக்கம் வயிற்றில் ஒரு பந்து சைஸில் ஒரே அப்படியே உருண்டுக்கிட்டே வந்துச்சு ஒரு வாரமாக. அது எஸ்ஸப்பா இப்படி இருக்குது வயிற்றில் எனக்கு பயமாக இருந்துச்சு. ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆராதனையில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் எனக்கு இருக்கவே முடியல. பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிட்டு நானும் எஸ்ஸப்பா உங்களை விட்ட எனக்கு யாரும் இல்லை எஸ்ஸப்பா, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எனக்கு இந்த வலியெல்லாம் மாறணும் எஸ்ஸப்பா, நான் சாட்சி சொல்லிடுன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையால் ஜெபத்தையும் கேட்டு என் கண்ணீரையும் கண்டு தேவன் எனக்கு பரிபூர்ண சுகத்தை தந்து வயிற்றில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த வலி வேதனையை நீக்கி தந்த தேவனுக்கு கொடி நன்றி. நான் வந்து 12th முடிச்சுட்டு காலேஜுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஏசப்பா நான் ஒரு குரூப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அது வந்து கேட்டிருந்தேன். ஆனால் அது வந்து எல்லா காலேஜஸுமே கிடைக்க வாய்ப்பில்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, மார்க் வந்து கொஞ்சம் கம்மி, அதனால் கிடைக்க வாய்ப்பில்லை அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஏசப்பாட்ட கேட்டேன், இப்படி சித்து இருந்தால் எனக்கு வந்து காலேஜில் சீட்டு கிடைக்கட்டும் அப்படின்னு கவுன்சிலிங்கில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ஏசப்பா எனக்கு சித்தத்தின்படி எனக்கு பிடிச்ச காலேஜில் நல்ல காலேஜில் எனக்கு பெட்ரோ கெமிக்கல் கிடைக்க கிருபை செஞ்சாங்க. ஏசுவி நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் மகன் 12th மார்க் கம்மி தான், 350 மார்க் எடுத்திருந்தான். ஆனால் அவனுக்கு கவுன்சிலிங்கில் மெக்கானிக்கல் குரூப் அப்ளை பண்ணியிருந்தோம். அப்புறம் இசிக்கு போட்டிருந்தோம், ஏதாவது ஒன்று கிடைச்சா பரவாயில்லன்னு. அப்புறம் கவுன்சிலிங்கில் கிடைக்காதுன்ட்டாங்க. திரும்ப காலேஜ்லேருந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, கிடைக்க வாய்ப்பு இல்லை, நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் தான் படிக்கணும் அப்படின்னு. மேனேஜ்மெண்ட்டில் என்னால் ஃபீஸ் கட்ட முடியாத ஏசப்பா அப்புறம் நானும் வீட்டில் ஜோம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 10 நிமிஷத்தில் காலேஜுக்கு ஃபோன் வந்துட்டு, உங்கள் மகனுக்கு கவுன்சிலிங்கில் கிடைச்சிட்டு மெக்கானிக்கல் கிடைக்கல, ட்ரிபிள் இ கிடச்சிருக்கு அப்படின்னு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பிள்ளைக்கு இந்த கல்வியை கொடுத்ததுக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.